வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தற்பொழுது இணையதளம் மூலமாகவும் செல்போன் அழைப்புகள் லிங்குகள் மூலமாகவும் பண மோசடிகள் நிறையவே நடந்து கொண்டிருக்கிறது. இதுபோன்ற மோசடிகளில் இருந்து தன்னுடைய வாடிக்கையாளர்களை பாதுகாக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவசரமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு? SBI வாடிக்கையாளர்கள் மோசடியாளர்களிடமிருந்து தப்பிக்கவும் தங்களது பணத்தை பாதுகாக்கவும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்ற தகவல் உங்களுக்கு முழுசா தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத் ஸ்டேட் வங்கியில் கோடிக்கணக்கான மக்கள் வாடிக்கையாளர்களாக இருந்து வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தன்னுடைய வாடிக்கையாளர்களை எல்லாம் மோசடி அழைப்புகள் மற்றும் ஆன்லைன் மோசடிகளிலிருந்து பாதுகாக்க ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க்லேருந்து கால் பண்ணுறோம், உங்களுடைய அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், உங்களுடைய ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னும், உங்களுடைய டெபிட் கார்டு உங்களுடைய கிரெடிட் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணணும், அதற்காக OTP வந்திருக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்னும் தெரியாத நம்பர்லேருந்து ஃபோன் கால்கள் வரலாம். இது போன்ற மோசடி அழைப்புகள் உண்மையானது அப்படின்னு நம்பி எத்தனையோ அப்பாவி மக்கள் தங்களுடைய பணத்தை எல்லாம் இழந்திருக்காங்க. இதுவெல்லாம் நிறையவே புகாராக இருந்தது. இது போன்ற மோசடிகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய மெசேஜ்கள் மற்றும் விழிப்புணர்வு எல்லாம் அப்பப்போ ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. எதிர்காலத்தில் அந்த மாதிரியான மோசடிகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அதிகாரப்பூர்வமாக சில நம்பர்களை கொடுத்துருக்காங்க. அதாவது +911600 என்று தொடங்கக்கூடிய எண்களிலிருந்து வரும் எந்த ஒரு அழைப்பும் பாதுகாப்பானது மற்றும் அதிகாரப்பூர்வமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சந்தேகத்துக்கிடமான நம்பரில் இருந்து வரும் அழைப்புகளை புறக்கணிக்கவும் அல்லது புகார் அளிக்கவும் மக்கள் தயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு SBIயின் சரிபார்க்கப்பட்ட அழைப்பு எண்களையும் கொடுத்திருக்காங்க. 911600 அப்படின்னு ஆரம்பிச்சு 10 இலக்கங்கள் வரைக்கும் இருக்கும். SBIயின் தனிப்பட்ட சேவைகளுக்காக 15 தொலைபேசி எண்களை தனித்தனியாக கொடுத்திருக்காங்க. இந்த 15 தொலைபேசி எண்கள் மட்டுமே SBIயின் அதிகாரப்பூர்வ எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 1600 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய 15 விதமான ஃபோன் நம்பர்களையும் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். மக்களே, நமக்கு ஏதாவது ஒரு தகவல் வேணும் அல்லது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா இணையதளத்தில் தான் போயிட்டு அதற்கான கம்ப்ளைண்ட் நம்பர் தேடுவோம். அப்படி நம்ம தேடும் பொழுது நமக்கு சரியான நம்பர்களை விட போலியான மோசடி செய்யக்கூடிய நம்பர்கள் தான் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நம்பர்களை எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே டிஜிட்டல் மயமாயிட்டு இருக்கு. மக்களின் வங்கி சேவைகளுக்காகவும் அவர்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்வதற்காகவும் ஒவ்வொரு சேவைகளுக்கும் ஒரு தனித்தனி நம்பர் கொடுத்துருக்காங்க. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, SBIயோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன், ஹோம் லோன், மியூச்சுவல் ஃபண்ட், லைஃப் இன்சூரன்ஸ், மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் மற்றும் மக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக இந்த நம்பர்கள் எல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SBI கொடுத்திருக்கக்கூடிய நம்பரை தவிர வேறு எந்த ஒரு நம்பரில் இருந்து அழைப்புகள் வந்தாலும் அதையெல்லாம் முழுமையாக நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் யுகத்தில் பணத்தை எப்படியெல்லாம் மோசடி செய்யலாம் அப்படின்னு புதுசாக டெக்னிக் கண்டுபிடிச்சு அதன் மூலமாக பணத்தை எல்லாம் திருடிட்டு இருக்காங்க. ஸோ SBI சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை சாதாரணமாக நினைக்காம கவனமாக இருக்கிறது பொதுமக்களுக்கும் அவர்களுடைய பணத்திற்கும் ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. Thank you for watching.